இந்த வீடியோவில் நம்ம e-commerce வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக 2-3 ஃபீல்டு வந்து ஆட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை வந்து 2-3 ஃபீல்டு வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளக்கினில் போய் என்ன பண்ணுங்கன்னா ஆட் நியூ கொடுத்துட்டு செக் அவுட் ஃபீல்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளக்கின் வரும். இந்த பிளக்கின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஹை, ஆத்தர் நேம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா சிலத்தில் வந்து பிளக்கின் நேம் சேமாக இருக்கும், பட் ஆத்தர் நேம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த பிளக்கின் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக நான் இந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செக் அவுட் ஃபீல்டு எடிட்டர்னு போட்டிருக்கிறத இது பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா பிளக்கின் செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்டால் பிளக்கினில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண பிளக்கின்ஸ் எல்லாமே வரும். இந்த இடத்துல இதில் என்ன பார்த்தீங்கன்னா செக் அவுட் ஃபீல்ட் ஃபார் WooCommerceன்னு போட்டிருக்கோம். இது நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளக்கினை. இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். இப்போது இதுதான் செக் அவுட்டில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், கண்ட்ரி, ஸ்ட்ரீட் அட்ரஸ், டவுன், சிட்டி, இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. அது அப்படியே அதை வந்து ரீட் பண்ணி கொண்டு வரும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ட் டைம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக அதை ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆட் ஃபீல்டுன்னு கொடுங்க. ஆட் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் வந்து என்ன, நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இது பண்ணணுமா இல்லை வந்து டேட் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ டேட் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் வந்து என்ன பண்ணிங்கன்னா டேட்டுன்னு கொடுங்க. சப்போஸ் ஃபோன் நம்பர் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபோன் கொடுங்க. இல்லை ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்காது. இமேஜ் வந்து ப்ரீமியம் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இமெயில், ஃபோன் இந்த மாதிரி மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் ஃப்ரீயில். ப்ரீமியம்னா நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், இமேஜ் ஃபைல் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நம்பர் ஆட் பண்ண போறீங்கன்னா நம்பர் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த நேம் இதை வந்து மாற்றாதீங்க, அப்படியே இருக்கட்டும், பில்லிங்னு இருக்கட்டும். லேபிளில் வந்து என்ன பண்ணுங்கன்னா என்டர் ஃபோன் நம்பர் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு என்டர் ஃபோன் நம்பர், இல்லை ஏதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது வாங்குறீங்க, இல்லை ஏதாவது பேமெண்ட் நம்பர் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா என்டர் பேமெண்ட் நம்பர் வாங்கிக்கலாம். இல்லை வந்து ஏதாவது டேட் வாங்க போகிறீங்கன்னா டேட்டு, அவங்க வந்து எதாவது புக்கிங் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து டேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட் என்டர் டேட் இந்த மாதிரி நம்ம எதாவது ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இங்கே இது பண்ணிங்கன்னா இப்போ நான் புதுசாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஆட் பண்ணுறேன் என்டர் டேட்டுன்னு. இப்போ ஜஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து வந்துடும் உங்களுக்கு என்டர் டேட்டுன்னு. என்டர் டேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டேட்டில் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு இதை வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் ஃபர்தர் எடிட் பண்ண அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிக்கலாம், இதில் எடிட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.